நீட் யூஜி 2025க்கான ஆல் இண்டியா கவுன்சிலிங் அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த நிலைமையில் எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிடைக்காத மாணவர்களா நீங்கள் ஃபர்தராக வந்து நீட் எக்ஸாம் வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை, அப்ராட் எம்பிபிஎஸ் போய் படிக்கிறதுக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அடுத்து நான் என்னதான் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் உங்கள் மத்தியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாணவர்களுக்கு வெட்னரி சயின்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராட் ஏரியா பற்றி சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ எதுக்கு இந்த டைமில் பர்டிகுலராக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் டைம் முடியலை. ஸோ வெட்னரி சயின்ஸ் இந்தியாவில் படிக்கிறதுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி நீட் குவாலிஃபை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் முழுமையாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு இந்தியாவில் படிக்கிறதுக்கு குவாலிஃபைங் கட் ஆஃப் என்ன, எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் என்ன, ஸோ லாஸ்ட் டேட் எப்படி அப்ளை பண்ணணும், அதே போல் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் இந்தியாவில் படிக்கிறதுக்கு எங்கள் சைடில் இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண போகிறோம், ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண போகிறேன். வெட்னரி சயின்ஸ் ராஜஸ்தானில் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எப்படி தனுவாஸ் இருக்கோ அதே போல் ராஜஸ்தானில் படிக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதுக்கான தேர்ட் ரவுண்டு மாப்அப் ரவுண்டுக்கான ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29th, இந்த மந்தோட 29th வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? யார் யாரெல்லாம் வந்து பிபிஎஸ்சி படிக்கிறதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகாங்க நீட் எக்ஸாம் குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10+2 எக்ஸாம் பேட்டர்னில் அவங்களோட ஸ்டடீஸ் இருந்திருக்கணும். அண்ட் அதில் வந்து 50% அக்ரிகேட் மார்க்ஸ் இங்கிலீஷில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியில் எடுத்திருக்கணும். எஸ்சி/எஸ்டி மாணவர்களாக இருந்துச்சுன்னா 40% அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கணும். கண்டிப்பாக 31st December 2025 அவங்களுக்கு 17 வயசு வந்து முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, நீட் குவாலிஃபைட் மார்க்ஸும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வெட்னரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள். ஃபைன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மாப்அப் ரவுண்டில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் பிக்கனர் இங்கே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும், சீட் எடுக்கணும்னா டேட் வந்து ஜஸ்ட் 1 day கவுன்சிலிங். இது வந்து ஆஃப்லைன் ப்ராசஸ். 29th November 2025 நம்ம அங்கே இருக்கணும். சரிங்களா? ஜெய்ப்பூரில். அண்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் முன்னாடி கவுன்சிலிங்கில் நம்ம இருக்கிறது அவசியம். ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ராசஸ் இல்லை, ஆஃப்லைன் ப்ராசஸ். நாங்கள் கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம், எப்படி வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, கம்ப்ளீட் அட்மிஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எங்களோட மேனுவல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் DD 5 lakhs rupeesக்கு வந்து நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? என்ன நேமில் எடுக்கணும் அப்படின்றத நான் இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன். பிகாஸ் இன் த நேம் ஆஃப் கண்ட்ரோலபிள் ஃபீஸ் கலெக்ஷன் ராஜ்வாஸ் பிக்கனர். ஸோ இந்த நேமில் வந்து நீங்கள் வந்து 5 lakhs rupeesக்கு வந்து DD எடுத்துட்டு இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபைன். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஆன்லைன் மோடில் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் சீட் அலோகேஷனாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மோடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயிலும் இதில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ், ஃபர்தர் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் அலாட்மெண்ட் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில். அண்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் நாம் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட் நமக்கு அவசியம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு, நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, அதே போல் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதே போல் 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அதே போல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன் ஸ்பாட்டில் நம்மளால அட்மிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் இம்பார்ட்டன்ட் டேட். ஓகேங்களா? ஆஃப்லைன் ப்ராசஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் வந்து 29 November 2025. டைமிங் வந்து 9 o'clock வந்து 11 o'clock நம்ம அங்கே இருக்கணும். ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 6,000 rupees நம்ம பே பண்ணணும். சரிங்களா? அண்ட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராப்பர் கைடன்ஸ் எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் இங்கேருந்து நம்ம ஜெய்ப்பூர் போகிறதுக்கான கம்ப்ளீட் ஃப்ளைட் டிக்கெட், ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட், சென்னை டு ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர் டு சென்னை, பேரண்ட்டுக்கும் சரி கேண்டிடேட்டுக்கும் சரி ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். கூட எங்களோட கோஆர்டினேட்டர்ஸும் இருப்பாங்க, நாங்களும் இருப்போம். அதே போல் இந்த காலேஜ்க்கான ஃபீ ஸ்ட்ரக்சர், அதே போல் அட்மிஷன் ப்ரொசீஜர், அது காலேஜ் பற்றின அதர் டீட்டெயில்ஸ் ஏதாவது என்கொயரிஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நான் நீட் ரிப்பீட் பண்ணலை, அதே போல் எனக்கு வேறு அப்ராட் எதுவும் போகிறதுக்கும் விருப்பம் இல்லை, இந்த ஒரு வருஷம் அகாடமிக் இயரை நான் இதுக்கப்புறமும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா வெட்னரி சயின்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இந்த சான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ. நான் பெஸ்ட்.